டிஜிட்டல் மாற்றத்திற்கான விருதை வென்ற இந்திய ரிசர்வ் வங்கிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நடப்பாண்டிற்கான இந்த விருது ரிசர்வ் வங்கிக்கு லண்டனில் உள்ள மத்திய வங்கியால் வழங்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் வல்லுநர் குழுவால் உருவாக்கப்பட்ட புதுமையான டிஜிட்டல் முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக ஊடக எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இது ஒரு பாராட்டத்தக்க சாதனை என பகிர்ந்துள்ளார். ரிசர்வ் வங்கி நிர்வாகத்தில் புதுமையையும் சிறந்த செயல்திறனையும் இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் புதுமை கண்டுபிடிப்புகள் இந்தியாவின் நிதிச்சூழல் அமைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாகவும் இதனால் ஏராளமான மக்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக போடோலாந்து பிரச்சினைக்கு அமைதி தீர்வு காணப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் கோக்ராஜர் பகுதியில் நடைபெற்ற அனைத்து போடோ மாணவர்கள் சங்கத்தின் 57வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதியன்று போடோலாந்து பிராந்திய பகுதிக்கான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானதாக கூறினார். ஆனால் அங்கு ஒருபோதும் அமைதி இருக்காது என்றும் இந்த ஒப்பந்தம் ஒரு கேலிக்குரியதாக மாறும் என்று காங்கிரஸ் கட்சி அப்போது கேலி செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் இன்று அந்த ஒப்பந்தத்தின் 82% நிபந்தனைகள் அஸ்ஸாம் மற்றும் மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவருடன் மூத்த அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் வருகை தந்துள்ளது. புதுதில்லி விமான நிலையத்தில் நியூசிலாந்து பிரதமரை உள்துறை இணையமைச்சர் எஸ்பி சிங் பாகில் வரவேற்றார். தமது பயணத்தின் போது இந்தியா நியூசிலாந்து உறவுகளின் பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் கிறிஸ்டோபர் லக்சன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் நாளை தொடங்கும் ரைசினா மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொள்கிறார். மேலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவையும் அவர் சந்தித்து பேசுகிறார். மும்பையில் இந்திய வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களுடன் நடைபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளிலும் நியூசிலாந்து பிரதமர் பங்கேற்கிறார். காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் துல்லியமான தகவல்களை வழங்கி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பாராட்டு தெரிவித்துள்ளார். 31வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையத்தை ஆய்வு செய்த அமைச்சர் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தமது வருகையின் நினைவாக வானொலி நிலைய வளாகத்தில் மரக்கன்று ஒன்றை நட்ட அமைச்சர் கடலோர மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த வானொலி நிலையம் இயங்கி வருவதால் மீனவர்களுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து முக்கியத்துவம் அளித்து தகவல்கள் ஒலிபரப்பி வருவதை சுட்டிக்காட்டினார். காரைக்கால் வானொலி நிலையம் மூலம் பயன்மிகு நிகழ்ச்சிகளை மேலும் சிறப்பாக வழங்க முன்வருமாறு அலுவலர்களை இணையமைச்சர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். பிரபல ஒடியா கவிஞர் ராமகாந்த் ரத்தின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்தியாவின் இலக்கிய துறையில் மிக முக்கிய நபராக திகழ்ந்தவர் ராமகாந்த் ரத் என கூறியுள்ளார். பத்மபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளால் கௌரவிக்கப்பட்ட ராமகாந்த் ரத் ஒடியா இலக்கியத்திற்கு பெரும் பங்காற்றியுள்ளார் என தெரிவித்துள்ளார். ஒடியா இலக்கியத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்களிப்புகளின் மூலம் இந்திய இலக்கியத்தை வளப்படுத்தியுள்ளார் என குடியரசுத் தலைவர் முர்மு கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் அனுப்பும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசு தினத்தை ஒட்டி அறிவிக்கப்படும் பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பங்களை அனுப்ப வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த விண்ணப்பங்களுக்கான பரிந்துரைகள் ராஷ்டிரிய புரஸ்கார் தளத்தின் மூலம் ஆன்லைன் மூலமாக மட்டுமே பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளில் பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ ஆகியவை அடங்கும். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகத்தில் கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனுமதியின்றி கேரளாவுக்கு கனிம வளங்களை கடத்தியதாக கோவை மதுக்கரை திமுக நகராட்சி தலைவரின் மகனுக்கு சொந்தமான லாரிகள் கனிம வளத்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். திமுகவினரால் நடத்தப்படும் இந்த கொள்ளையால் தமிழக வளங்கள் பறிபோவதுடன் கட்டுமான பொருட்களுக்கு தமிழக மக்கள் அதிக விலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கேரள எல்லை மாவட்டங்களில் ஓடும் கனிம வள கடத்தல் லாரிகளின் உரிமையாளர்கள் மீது திமுக அரசு எப்போது நடவடிக்கை எடுக்கும் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார்.